வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு வன உயிரின பாதுகாப்பு தினமாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்த ஒரு சர்வதேச தினமாகும். வன உயிரினங்கள் என்றால் என்ன? அவற்றை ஏன் நாம் பாதுகாக்க வேண்டும்? ஏன் இந்த தினம் அதற்காக கொண்டாடப்படுகிறது, இந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? இதை பற்றி நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம். 1973 ஆண்டு இதே மார்ச் 3ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபை வன உயிரின பாதுகாப்பு சம்பந்தமான அந்த கூட்டமைப்பில் அதற்கான ஒரு பிரகடனத்தை வெளியிட்டது. அந்த பிரகடனத்தின் அடிப்படையில் தான் அதன் நினைவாக ஒவ்வொரு மார்ச் 3ஆம் தேதியும் உலக வன உயிரின பாதுகாப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. அதாவது ஒரு இயற்கையில் சமநிலை நிலவ வேண்டுமென்றால் வன உயிர்களிடையே சமநிலை நிலவுவது மிக மிக முக்கியம். ஏதேனும் ஒரு உயிரினம், ஒரு வன உயிர் அழிந்து போய்விட்டால் அது ஒருபோதும் மீண்டும் திரும்பி வராது. அப்படி மூற்றாக அழிந்து போன பறவை இனங்கள், விலங்கினங்கள், இன்னும் பல்வேறு விதமான உயிரினங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அவற்றை மனிதர்களால் ஒருபோதும் திரும்ப கொண்டு வரவே முடியாது. அதனால் தான் வன உயிர் பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. மனித வாழ்க்கை என்பது வன உயிர்களினுடைய அந்த அல்லது வனங்களில் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களுடைய பாதுகாப்போடு தொடர்புடைய ஒன்று. காடுகள் சிறப்பாக இருந்தால், வன உயிர்கள் சிறப்பாக இருந்தால்தான் மண்ணில் மனிதர்கள் சிறப்பாக வாழ முடியும். ஏனென்றால் நிறைய வன உயிர்கள் என்பவை அவை இயற்கை சமநிலையை பாதுகாக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் பல அரிய தாவரங்கள் அவை மிகச்சிறந்த மருந்துகளாகவும் அவை பயன்படுகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அதோடு இன்றைக்கு ஏன் இந்த வன அழிப்பு நடைபெறுகிறது என்று பார்த்தால் அதற்கு பல்வேறு காரணங்களை சொல்கிறார்கள். ஒன்று சட்டவிரோதமான வேட்டையாடுதல், இன்னொன்று மனிதர்களுடைய பேராசைக்காக வனங்கள் அழிக்கப்படுவது, நகர்மயமாதல், காடுகளுடைய எண்ணிக்கை குறைந்து வருவது, இன்னொன்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அதாவது மண்வளம் பாதிக்கப்படுவது. இப்படி பல காரணங்களால் வன உயிரினங்கள் அழிந்து அவற்றின் எண்ணிக்கை குறைந்து ஒரு மிக குறைவான எண்ணிக்கையை எட்டியிருக்கின்றன. ஏன் நாம் கண்முன்னால் பார்க்கிறோம். முன்பு பார்த்த அளவிற்கு இப்பொழுது சிட்டுக்குருவிகளை கூட நம்மால் பார்க்க முடியவில்லை. ஒரு காலத்தில் சிட்டுக்குருவிகளே இல்லாமல் போய்விடுமோ என்று அஞ்சக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அவற்றுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. இன்னும் அபூர்வமான பல உயிரினங்கள் அப்படி இந்த பூமியிலிருந்து மறைந்து போயிருக்கின்றன, இப்போது மறைந்து கொண்டிருக்கின்றன. எஞ்சியவற்றையாவது பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி நடத்துகிற போது வன உயிர் பாதுகாப்பில் பல அம்சங்கள் இருக்கின்றன. முக்கியமாக வன உயிர்களிலிருந்து செய்யப்பட்ட பொருள்களை நாம் ஒருபோதும் வாங்குவதில்லை என்ற முடிவை எடுக்க வேண்டும். அதாவது சில சமயம் வன உயிர்களின் தோலில் செய்யப்பட்ட பொருள்கள், அல்லது இப்போ இந்த நரிப்பல் என்று சொல்லி அந்த நரியினுடைய நகங்களை கொண்டு வந்து விற்பார்கள். வேறு பல தோல் பொருள்கள் பெருமளவிற்கு உற்பத்தி செய்து விற்கப்படுகின்றன. இது எல்லாமே சட்டவிரோதமான வேட்டையாடப்படுகிற ஒரு விலங்கினங்களிலிருந்து பெறப்படுகிறவை. அதோடு தவறான சில மருத்துவ நம்பிக்கைகள் காரணமாக, அதாவது ஆண்மை அதிகரிப்பு போன்ற சில தவறான நம்பிக்கைகளின் காரணமாகவும் பல அபூர்வமான குரங்கினங்கள் எல்லாம் கூட கொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில்தான் நாம் வன உயிர்களை பாதுகாப்பது, அதற்கான இயற்கை சூழலை உருவாக்குவது, வன உயிர்கள் அழிக்கப்படுவதற்கு எதிராக மிக கடுமையான சட்டங்களை செயல்படுத்துவது, இப்படி பலவற்றை நாம் இங்கு செயல்படுத்தினால் நாம் மனிதகுலம் எஞ்சிய வன உயிர்களை ஏனும் பாதுகாக்க முடியும். அது நம் அனைவர்களுடைய பொறுப்புமாகும் என்பதை இந்த இடத்தில் நான் அழுத்தம் திருத்தமாக கூற விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் தெருக்கடியில் நடந்து போகிற போது திரையரங்குகளில், பொது இடங்களில், எல்லா இடங்களிலும் ஒரு நிகழ்வினை தொடர்ந்து பார்க்கிறோம். எல்லோரும் கைபேசியில் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். தெருவில் நடக்கிறவர்கள் பேசிக்கொண்டு அல்லது கைபேசியை பார்த்து கொண்டே நடக்கிறார்கள். இனி இந்த உலகத்தில் கைபேசி இல்லாமல் நம்மால் வாழ முடியாதோ என்கிற அளவுக்கு அதனுடைய பயன்பாடு நம்மிடத்திலே கூடுதலாக ஆகியிருக்கிறது. இதே போலத்தான் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு தொலைபேசிகளினுடைய வருகை மிகப்பெரிய மாற்றத்தை உலகத்தில் கொண்டு வந்தது. அப்போது தொலைபேசிகள் தினமும் இயங்கிக் கொண்டிருந்தன. வெளிநாடுகளில், அமெரிக்கா போன்ற நாடுகளில் தொலைபேசி என்பது மிகப்பெரிய தேவையாக இருந்தது.
ஆனால் 1922ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு தொலைபேசிகள் இயங்காது என்று அரசு அறிவித்தது. அது ஒரு பெரிய செய்தியாக உலகம் முழுவதும் கூறப்பட்டது. எதற்காக? வேறொன்றுமல்ல, தொலைபேசியை கண்டுபிடித்த கிரஹாம் பெல் அன்றுதான் மறைந்தார். அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தொலைபேசிகள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அமெரிக்காவில் இயங்காது என அறிவிக்கப்பட்டது. அவர் 1847 மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஸ்காட்லாந்திலே பிறந்தவர், எடின்பரோவிலே பிறந்தவர். அவருடைய வாழ்க்கை நகர்ந்து போயிற்று. அவர் ஸ்காட்லாந்திலே பிறந்தார், பிரிட்டனிலே வாழ்ந்தார், பிறகு அமெரிக்க குடியுரிமை பெற்றார், அமெரிக்காவிலும் கனடாவிலுமாக வாழ்ந்தார். அவர் பிறந்து சில ஆண்டுகளிலேயே அவருக்கு இந்த தொலைபேசி என்கிற ஒரு கருவியை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் வந்தது. அதற்கு அவருடைய குடும்ப சூழலும் ஒரு காரணமாக இருக்கலாம். அவருடைய அம்மாவுக்கு காது கேட்காது, அவருடைய மனைவிக்கும் காது கேட்காது. எனவே அருகிலிருந்து பேசும்போதே அவர்களுக்கு கேட்கவில்லை. தொலைவிலிருந்து பேசினாலும் பிறருக்கு கேட்கிற மாதிரி ஒரு கருவியை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு வந்திருக்கலாம். இன்னொரு காரணமும் உண்டு. அவருடைய தந்தையார், அவருடைய பாட்டனார் ஆகியோர் செவி கேளாதவர்களுக்கு, பேச முடியாதவர்களுக்கு பேசுகிற அல்லது புரிந்து கொள்ளுகிற பயிற்சி கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். இவை இரண்டோடும் சேர்த்து இன்னொன்றையும் நாம் கணக்கில் கொள்ளலாம். 8 வயதிலேயே அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் பியானோ வாசிப்பதில் மிகப்பெரிய கெட்டிக்காரராக இருந்தார். அந்த ஒலி, அந்த இசையை அவர் கேட்கிற போது பலருக்கு இந்த இசை கேட்கவில்லையே என்கிற எண்ணம் வந்தது. மீண்டும் மீண்டும் அருகில் இருக்கிறவர்களுக்கு கேட்டால் மட்டும் போதாது, தொலைவில் இருக்கிறவர்களுக்கும் கேட்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் பல ஆய்வுகளை அவர் மேற்கொண்டார். இறுதியாக 1875ஆம் ஆண்டு இங்கே இருந்து பேசினால் பக்கத்து அறையில் அல்லது இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறவருக்கு கேட்கிற மாதிரி ஒரு கருவியை அவர் கண்டுபிடித்தார். இங்கே இருந்து ஒரு கம்பி வழியாக அந்த சத்தம் அங்கே போவது போல. அவருடைய உதவியாளர் வாட்சனை 2 அறைகள் தள்ளி போய் நின்று கொள்ள சொல்லிவிட்டு, நான் பேசுகிறேன், கேட்கிறதா என்று வந்து சொல்லுங்கள் என்று கூறினார். பலர் ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நாம் ஹலோ என்று தொலைபேசி எடுத்தவுடனே சொல்லுகிறோமே, அந்த ஹலோ என்பது வேறொன்றும் இல்லை, அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லினுடைய காதலியின் பெயர். அதைத்தான் அவர் முதலில் சொன்னார் என்று சொல்லுவார்கள். அந்த தகவல் சரியானது அல்ல. உண்மையாக அவர் என்ன பேசினார் என்பதை இன்றைய சமூக வலைத்தளங்களில், இணையத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் பேசியது, ஹலோ வாட்சன், ஐ வாண்ட் டு see you, ப்ளீஸ் கம் ஹியர் என்று சொன்னார் என்பதுதான் பதிவாகி இருக்கிறது. வந்ததற்கு பிறகு வாட்சன் பேசி முடித்தவுடன் கதவை திறந்து கொண்டு வந்தார். கேட்டதா என்று அவர் கேட்டார். கேட்டது. என்ன சொன்னேன்? ஹலோ வாட்சன், நீங்கள் வாருங்கள், உங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னீர்கள் என்று சொன்னபோது அவருக்கு ஏற்பட்ட பெரிய மகிழ்ச்சி உலகத்தில் அளவிட முடியாதது. ஆனால் அன்றைக்கு அந்த கருவியை யாரும் கண்டுகொள்ளவில்லை. இப்படி அவர் சொன்னபோதும் யாரும் அதை நம்பவில்லை. அதற்கு பிறகு அவர் ஒரு கண்காட்சியிலே தன்னுடைய கருவியை வைத்தார். அப்போதும் பெரிதாக யாரும் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. பிரேசில் நாட்டு மன்னர் அதை வந்து பார்த்துவிட்டு வியப்பாக, இதை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்றார். அப்படித்தான் அது நடைமுறைக்கு வந்தது. 1876ஆவது ஆண்டு மார்ச் மாதம் அந்த தொலைபேசி உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்று வரை தொலைபேசியின் சத்தம் நம் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. வணக்கம். இந்த வாரம் ஆலோசனை நேரத்தில் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஆலோசனைகள் உங்களுக்கு பயன் தரும் விதத்தில் கலைஞர் டிவி மூலம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வாரத்தில் இந்த ஆங்கிலம், அதாவது மொழித்திறன், ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் எவ்வாறு தொழில் செய்பவர்களுக்கும், ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, மொழியில் இருக்க திறன், மொழியை கையாளும் திறன் எவ்வாறு மிகவும் அவசியமாகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மொழி ஒரு இன்றியமையாத ஒரு பக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது மொழியையும் உள்ளடக்கியது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது பேச்சாற்றல் மட்டுமல்ல. நம்ம
ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், இன்னொருத்தர் மூலம் இன்னொருத்தர்கிட்ட நம்ம எப்படியெல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ண, பரஸ்பரம் எப்படியெல்லாம் உரையாடுகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உரையாடுவது, நம்ம நார்மலாக உரையாடுறது வந்து அது மிக அதிகமாக உரையாடுவது நம்ம பேச்சில் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம மிக அதிகமாக நம்ம வந்து இன்னொருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய கண் அசைவுகள், புருவத்தின் அசைவுகள், கண் பார்க்கின்ற இடம், என்ன டிஸ்டன்ஸில் என்னென்னு பேசுகிறோம், என்ன டிஸ்டன்ஸில் அவங்கள்ட்ட பேசுகிறோம், எப்படி நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுறோம், எப்படி ஒருத்தர் கை கொடுக்குறோம், எப்படி ஒருத்தரை பார்த்து வணங்குகிறோம், எப்படி கை கூப்பிட்டு வணக்கம் சொல்கிறோம். இது எல்லாமே சேர்ந்தது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இதில் மேஜர் பார்ட் வந்து யாராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு 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 உயிரும் இன்னொரு உயிரும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். புன்முறுவல் எப்படி வந்து யூனிவர்சல் லாங்குவேஜோ, உலக மொழி, எந்த மொழி தெரியலாம் தெரியாமல் போகலாம், ஆனால் ஒருத்தரை பார்த்து நீங்கள் புன்முறுவல் செய்கின்ற பொழுது ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறை எண்ணத்தோட ஒருத்தர் கண்ணை பார்த்து நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா எந்த மொழியும் தெரிய வேண்டாம், அவரும் உங்களை பார்த்து சிரிப்பார். ஈ வில் ஆல்சோ ரெஸ்பாண்ட். ரைட்? அதுதான் வந்து கம்யூனிகேஷன். ஆனால் ஒரு மொழி ஆர்வம், மொழித்திறன் அப்படிங்கிறது ஆங்கிலம் எப்படி வந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ், ஒரு பிரிட்ஜிங் லாங்குவேஜாக இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் பலருடைய வாழ்க்கையில் பல வெற்றி வாய்ப்புகள் தட்டி போனதற்கு காரணம் அவங்களால வந்து அவங்க நினச்சதை சரியாக மற்றவர்களிடம் கம்யூனிகேட் பண்ண முடியாது, நினைத்ததை சொல்ல முடியாதது. எனக்கு வந்து ஒரு 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 பொருளை பற்றிய மிக அதீத அறிவு இருக்கிறது, அந்த பொருளில் ஆர்வம் இருக்கிறது, அதை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அது என்ன பண்ணும், ஏது பண்ணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதான் எனக்கு தெரியும். ஆனால் அதை எனக்கு வெளியில் சொல்ல தெரியாது, மற்றவர்களுக்கு புரிகிற மொழியில் என்னால் சொல்ல தெரியாது. அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு அழகான ஒரு நிகழ்வு கேட்டிருந்தேன். அதாவது பழங்காலத்தில் வந்து அந்த ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க சென்னையிலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆங்கில துறைகளுக்கும் நம்ம ஊர் வியாபாரிகளுக்கும் நடுவில், நம்ம ஊர் விவசாயிகளுக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர். அவங்க சொல்லுவாங்களாம், அப்பா அந்த 1 மீட்டர் துணி எவ்வளோப்பா அப்படிம்பாங்க. அவன் 4 ரூபா ஐயா அப்படிம்பாரான். இவர் டிரான்ஸ்லேட்டர் சொல்லுவாராம் அவர்கிட்ட, அந்த ஆங்கிலத்துறையிட்ட $40 அப்படிம்பாரான். அவர் நோ எக்ஸ்பென்சிவ், ஆஸ் ஃபார் $30 அப்படிம்பாரான். இவர் வந்து இல்லைப்பா தூரம் $3 கேட்குறாருப்பா, 3 ரூபாய்க்கு கேட்குறாருப்பா அப்படிம்பாரான். அவர் சரி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டார். அப்படின்னா அந்த $40-30க்கும் 3 ரூபாய்க்கு இடப்பட்ட உள்ள பணம் வந்து இந்த டிரான்ஸ்லேட்டரோடது. அவங்க வந்து பலவிதமான பணம் பண்ணாங்களாம். அதாவது மிக அதீத அந்த துறையை விட, ஆங்கிலேயரை விட, அந்த பொருளை உருவாக்குனவங்களோட நடுவில் அந்த மீடியேட்டர், டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறவங்க நிறையா பொருள் ஈட்டினாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கு தெரியாது ஒன்று லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இடையில ஒருத்தர் வந்து அந்த மொழித்திறனை மட்டும் வைத்துக்கொண்டு நிறையா பொருள் ஈட்ட முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கதையை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன துறையில் படித்தாலும் சரி, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி, மல்டி லிங்குவிஸ்டிக் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறது இருக்கும். ஒரு மீட்டிங் ரூமுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா, இப்போ சென்னையில் சாதாரண ஒரு மீட்டிங் ரூம் இல்லை ஒரு வாக்கிங்கில் 10 பேர் நடக்கிறோம். அந்த 10 பேர் நடக்கிறவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா அதில் 3 பேர் மலையாளம், ஒரு 4 பேர் சென்னை எடுத்துகிட்டா ஒரு 5 பேர் தெலுங்கு, மீது 2 பேர் தமிழ் பேசுகிறவங்க, இல்லை 3 வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு லாங்குவேஜ், கனெக்டிங் லாங்குவேஜ் வந்து ஆங்கிலமாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்துக்கு போனோம் அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து வேலை செய்வங்க கூட அங்கே இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்போது இந்த மொழியை கையாளும் திறனை நம்ம வந்து சின்ன வயசில் இந்த கிண்டல் பண்ணாமல், நீங்கள் பெரிய பீட்டர் அப்படின்னு சொல்லாமல், ஆரம்பத்திலிருந்து அந்த மொழியை கையாளும் திறனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆங்கிலம் வந்து உலக மொழியாகி இருக்கிறது. நீங்கள் எந்த வேலைக்கு, எந்த நாட்டுக்கு என்ன வேலைக்கு போனாலும் சரி, வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி, உள்நாடுகளாக இருந்தாலும் சரி, ஆங்கில மொழியோட அறிவு மிக மிக அதிகம், அதாவது தேவை அதிகம். ஸோ அதனால் வந்து நீங்கள் டிகிரி படிக்கிறப்போ, கல்லூரியில் பாடம் படிக்கிறீங்க, பாடம் வந்து ஆங்கிலத்தை தான் படிக்கிறீங்க. இந்த ஆங்கிலத்தை வந்து ஒரு சின்ன சாதாரண சப்ஜெக்ட் அப்படின்னு படிச்சுட்டு பாஸ் மார்க் வாங்கிறதுக்கு படிக்காமல், அதை எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி நம்ம நினைக்கிற விஷயங்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பேசுறது அப்படின்னு அந்த கல்லூரி காலம் 3 வருஷத்தில்
உங்களோட ஆங்கில திறன்களை மிகவும் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு வந்து நிறையா ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். பப்ளிக் ஸ்பீக்கிங், வெளியில் மேடையில் 10 பேருக்கு முன்னாடி உங்களால் தைரியமாக பேச முடியணும். எந்த விதமான கூச்சமுமின்றி 10 பேரோ 100 பேரோ 1000 பேர் முன்னாடி நின்று உங்களால் தெளிவாக நீங்கள் நினைத்த விஷயத்தை அவர்களுக்கு புரிகிறபடி சொல்ல முடியும் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர். அதாவது கேட்குறவங்களுக்கு புரியணும். நிறைய பேர் வந்து பேசுவாங்க, கேட்குறவங்களுக்கு எதுவுமே புரியாது. அவர் ஆங்கிலத்தில் வந்து உரையாடுறாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் பேசுகிற வேகமும் பேசுகிற மொழி ஆளும் திறனும் வந்து நிச்சயமாக கேட்குறவங்களுக்கு புரியாது. என்றைக்கு நீங்கள் பேசுகிறது மற்றவர்களுக்கு புரியவில்லையோ நீங்கள் ஒரு புவர் கம்யூனிகேட்டர் ஆகிவிடுகிறீர்கள். நீங்கள் பேசுகிற மொழி என்னவாக இருந்தாலும் எதிர்த்த மாதிரி இருக்கவங்களுக்கு, உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சால் நிச்சயமாக இங்கே திறனான மொழி கையாளுகிறவர். ஸோ இங்கே இருக்கிறவங்க 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னா அவங்கள்ட்ட போய் ஆங்கிலத்தில் பேசுகிறது சரியா அப்படின்னு கேட்டால் தவறு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் நீ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் திறன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் பேசுகிறதை கேட்பவர்களுக்கு நீங்கள் சொல்ல வந்த விஷயம் முழுவதுமாக போய் சேரணும். அந்த விதத்தில் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை, லாங்குவேஜ் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் படிக்கின்ற காலத்தில், கல்லூரியில் பள்ளியில் படிக்கிற காலத்தில் இந்த லாங்குவேஜை கற்றுக்கொள்வது மிக எளிது. ஒரு மல்டி லிங்குவிஸ்டிக் பர்சனாக பல மொழிகளை கற்று தேர்ந்த ஒருவராக நீங்கள் வர வேண்டும். வாழ்த்துக்கள். வணக்கம்.